மக்களோட மக்களா நின்று மக்களுக்கு பல விஷயங்களை நடத்தி காமிச்சாரு. காமிச்சிட்டு அவரும் போனாரு. இப்படி அவனை அவங்களுக்காக ஏதாவது பண்ணாங்களா? மற்றவங்களுக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்தாரு, அவருக்கு எதுவும் பண்ணாரா? அவர் அந்த ரோட்டு காட்டுல தான் படுத்து கிடந்தாரு, ரோட்டு காட்டுல நடந்தாரு, மரத்துக்கடியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரு காலத்தை கரெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுத்து சீவச்ச மாதிரி ஆக்கி அங்க கொண்டு போய் மடம் கட்டி அதை உண்டாக்கி வச்சாங்க. என்ன ஐயாவா தாத்தாவாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆமா, பண்ணிக்கலதான், எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா இன்னும் கேட்கணுங்கிறது இல்ல, விரல சொடக்கு அடிச்சாருன்னா அடுத்த நிமிஷம் அது முன்னாடி கிடக்கும். ஏன் செய்யல சொல்லுங்க பாப்போம். தேவை இல்லைன்னு தான் சொல்றேன் இல்லையா? தேவை இல்லை, புரிஞ்சதா? அதெல்லாம் இன்னும் சாமி நிறைய விஷயங்களை நடத்தி காமிச்சிட்டு போனாரு. எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லடா அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ இது நடத்தினாரு. கிணறு வெட்ட வச்சாரு, கிணறுல இருந்து கல் அள்ளி மேல அள்ளி போட சொன்னாரு. அந்த கிணத்து பக்கத்துல இருந்த கல்லை அள்ளி இன்னொரு பக்கம் போட சொல்லுவாரு. இந்த கல்லுகளை இங்க உருட்டுங்கடாம்பாரு. திடீர்னு கல்லெல்லாம் கொண்டு வந்து மண்ணெல்லாம் அடிக்க சொல்லுவாரு. வீட்டை கட்டுவாரு, 2 ரூம் போடுவாரு. வீடெல்லாம் நல்லா அப்படியால் அடி சவர் வச்சு கரெக்டா வச்சு கம்பு கட்டி எல்லாம் போட்டு சருகெல்லாம் போட்டு கூரையெல்லாம் மேய்ச்சி முடிச்சிருவோம். முடிஞ்சதா, ரைட் வா போவோம் பாரு. மறுநாள் காலையில ரோட வர 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 எல்லாம் பிரிடா பீச்சு போட்டு எல்லாம் இடிச்சு போடுறாங்கல்ல அப்படிம்பாரு. என்னடா ஒரு வாரமா உளுந்து எல்லாரும் சாமி சொன்னார் வேலை பார்த்தா இடிச்சு போறது, 10 நிமிஷத்துல எல்லாம் இடிச்சுக்கிற மலத்தை சொல்லிடுவாரு. இதெல்லாம் எதுக்கு? நிரந்தரம் கிடையாது. ஏன் இங்கேயே நீங்க அங்கேயே போறீங்க? இங்கேயே பார்க்கலாம், இங்கேயே பார்க்கலாம். நமக்கு எது நிரந்தரமா இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு யாக குண்டம் முதல்ல உள்ள வச்சோம், புரிஞ்சதா? பூமி பூசிக்கு அந்த பீடத்துக்கு நேரம் அப்படி ஈசான மூலையில வச்சோம், அது முடிச்சது, பீடத்தை போட்டோம். அதுக்கப்புறம் பீடத்துக்கு நேரம் இந்த பக்கம் வச்சோம், அது ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி போனோம், முன்னாடி 1 வருஷமோ 2 வருஷமோ ஓடிச்சு. இப்போ எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கா? அப்படி இதெல்லாம் ஒரு மாற்றங்கள், நமக்குள்ள எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இதை நம்ம உறுதி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்காக எல்லாமே நமக்கு எல்லாம் சொல்றோம். அப்படி பார்த்தா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து உரைச்சு அதை வழிமுறையை சொல்லித்தான் கொடுக்குறோம். அதை நீங்க எடுத்துக்கிட்டு தானே போக மாட்டேங்கிறீங்க. ராத்திரி அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்ய சாமி, எங்களுக்கு கடமை 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 கடமை. எத்தனை வாட்டி திமிருங்கிறத விட கொழுப்பு, அடிவகத்துல கொழுப்பு நிறைய இருக்குன்னு சொல்லணும். கொழுப்பானது உருக மாட்டேக்கு. அதனால அந்த அலட்சிய போக்கு, மெத்தனம், திமிரு அப்படி இருக்கு. திமிரு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அலட்சிய போக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்? உடம்புல அந்த நீரோட்டம் இருக்கிற வரைக்கும் தானே. அது ஒரு கட்டத்துக்கு மேல தானா சுருங்கிரும்ல. அப்புறம் கால் வத்தி போகும், கை வத்தி போகும், பிறகு எலும்பு தோலுமா தானே அப்படியே வருவோம். அப்ப திமிரு வருமா? ஐயோ அப்படின்னு தான் இருக்கும். அந்நேரம் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு குச்சி வேணும், இல்லை அப்படின்னா ஒரு ஆள் வேணும் இல்லையா? இப்போ மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதான், மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அது காலங்கள் வர 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 உன்னை எப்படி சுருக்கணுமோ சுருக்கி டப்புன்னு தூக்கி எடுத்து தூர போட்டு அது வாட்டுக்கு போயிடும். இப்போ அவ்வளவுதான், உங்ககிட்ட என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட போறோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த நிலைப்பாட்டுகள்ல நாம மாத்திக்கிட்டு பயணம் பண்ண கத்துக்கோங்க. நம்ம நிலைப்பாடு மாறும்போது பயம் வராது நமக்கு. எப்படின்னா மரணத்தை பார்த்து கூட நமக்கு பயம் வராது. மரணம் இந்த நாள்ல நமக்கு வரப்போகுது தெரிஞ்சா கூட, அட போடா நான் முன்னாடியே வரணும்னு சொன்னா நீ இன்னும் 10 நாள் கழுத்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிம்போம். அதே 10 நாள் வரைக்கும் இருக்க சீக்கிரம் கூட்டிட்டு போக வேண்டியதான். நம்மளுக்குள்ள அந்த உணர்வு மாற்றங்கள் இறைவன் பாதத்துல சமர்ப்பணமாகி இறைவனை சார்ந்து நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா மரணம் நம்மளை பார்த்து பயப்படும். அவன் என்னடா நம்ம டயத்துக்கு எடுக்க போனோம்னா முன்னாடியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் தள்ளி போடா அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம்.
புரிஞ்சதா? அப்ப நமக்கு அவங்களுக்கு தான் இருக்கு, அவங்க எல்லாரும் அப்பாற்பட்டவங்க, பெரியவங்க, உயர்ந்தவங்க. என்ன வெங்காயம் உயர்ந்தது வந்தது? வெங்காயம் பெரிய வெங்காயம் தான், உரிச்சு பாரு. பல்லாரி வெங்காயம் இவ்வளவு பெருசு இருக்கு, அதை உரிச்சு பாரு, உரிச்சு உரிச்சு எடுத்து போடு, லாஸ்ட்ல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் அது மாதிரிதான் அந்த வெங்காயம் மாதிரிதான் நாமளும், நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. கொசு பத்தியெல்லாம் அங்க இருந்து கெட்டி தொங்க விட வேண்டியதான் இப்படி. ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க முட்டிக்கிறிய, மோதிக்கிறிய, அழுகிறிய, ஊன்னு இப்ப கூட சொன்னேன். இந்த பெண்களுக்கு எல்லாம் பூரா மண்டையில ஒரு தொட்டி இருக்கும் போல இருக்கு. லேசானாலும் புழு 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 புழுன்னு வடிஞ்சிருது தண்ணி கண்ணுல இருந்து. கேட்டா அதுக்கு என்ன என்ன என்னமோ சொன்னீங்க, ஆனந்த கண்ணீரா? அதுல வேற ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்னா உடனே வராது. என்னடா இளவு, சந்தோஷத்துலயும் கண்ணீர் வருது, வருத்தத்திலயும் கண்ணீர் வருது. இப்படியெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம். நம்ம பயணத்துல இருக்கிறோம், செய்யறோம். எத்தனை விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம்.